அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஹதீஸ் பத்துருவோமா? இது ஹதீஸ் அப்படின்னு எடுத்துக்காம நம்மளுடைய டெய்லி வாழ்க்கைக்கான நடைமுறைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் இது நம்ம இம்மைக்கும் நல்லது, மறுமைக்கும் நல்லது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுல தொழுகை. கஷ்டப்படுறியா? தொழு. சந்தோஷமா இருக்கீங்களா? தொழுவுங்க. நோய் நிவாரணியா? தொழுவுங்க. நாட்டங்கள் நிறைவேறணுமா? தொழுவுங்க. 2 ரக்காயத்து அதிகபட்சம். ஒவ்வொரு வக்துக்கு உண்டான தொழுகைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த ஒவ்வொரியான தொழுகைகளுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், தொழுகை மானக்கேடான விஷயத்தை விட்டும் வெறுக்கத்தக்க விஷயத்தை விட்டும் நம்மளை பாதுகாக்கும். தொழுகையை நம்ம கண்ணியப்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அப்போதான் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் நம்ம கண்ணியமாக இருக்கும். கண்ணியத்தோட வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் தெரிஞ்சவங்க இதை உண்மையான ஃபீல் பண்ணுவீங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் தொழுகையை நம்ம கேடயமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த தொழுகையானது நம்மளை மேலோங்கி வைக்கும். தொழுகையை விட்டுட்டோம், தொழுகைக்கு உண்டான கண்ணியத்தை நம்ம கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குஃப்ரை நோக்கி தான் போகிறோம். அதை மறந்துடாதீங்க. அது நமக்கு இம்மையிலையும் கேடுதான், மறு உலகத்துக்கும் கேடுதான். சிம்பிளாக சொல்லணும்னா, உயிரோட இருந்தே பிரயோஜனம் இல்லைப்பா. நல்ல வாழ்க்கையை எல்லாம் நமக்கு தந்துடணும். தொழுகையை பேணி வாழக்கூடிய வாழ்க்கையை எல்லாம் நமக்கு தரணும். இன்ஷா அல்லாஹ் நானும் துவா செய்கிறேன், நீங்களும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.